இந்த வீடியோவில் உங்களுக்கு ரெடிமேட் புளியோதரை பவுடரில் எப்படி புளியோதரை பண்ணணுன்னு சொல்லி காமிக்கிறோம். அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படின்னு இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறோம். அதுக்கு இது மாதிரி புளியோதரை MTR புளியோதரை பவுடர் இருக்கும். இதில் நம்ம இப்போ உங்களுக்கு ரெடிமேட் புளியோதரை சாதம் எப்படி பண்ணணுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, நெருப்பு சட்டி வையுங்க. நல்ல குக்கரில் சாதம் வச்சுடுங்க. சாதம் வச்சு எடுத்துக்கிட்டு இனிமேல் புளியோதரை லெமன் சாதம் தேங்காய் சாதம் பண்ணும்போது கொஞ்சம் நார்மலாக தண்ணி ஊற்றத்தோடு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க சாதத்துக்கு. அப்போ தான் உங்களுக்கு உதிராக கிடைக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மேலாக அடி சாதம் எடுத்துக்கூடாது. மேலாக சாதத்தை உதுத்துற மாதிரி இருக்கணும். அந்த சாதம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அடினா கொஞ்சம் கஞ்சி வந்துடும். அது உங்களுக்கு புளியோதரை சாதத்துக்கு நல்லா இருக்காது. எந்த ரைஸும் லெமன் ரைஸு தேங்காய் ரைஸுக்கெல்லாம் மேலாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்து கொஞ்சம் உதுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். அடி சாதத்தை அப்படியே வச்சுக்கோங்க. தயிர் சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தேவை எவ்வளோ அவ்வளோ சாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி இப்போ முழுப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வேகமே இந்த MTR புளியோதரை மிக்ஸில் வேர்க்கடலை எல்லாம் இருக்கும். பட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த டைமில் போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வாசனையாக இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிக்கோங்க. கடுகு தாளிச்சு விட்ட அப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கோங்க. இதெல்லாமும் இருக்கும், அதில் எல்லாமே இருக்கும். பட்டு நம்ம என்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அன்றைக்கி எக்ஸ்ட்ரா இது பண்ணினா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கடுகு வெடிக்கிறது. கடுகு வச்சோம்னா வேர்க்கடலை போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், இதில் ஒரு பச்சை மிளகாவும் ஒரு காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா இது ஒரு ஃப்ரை ஆனோன்னா கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. பேச்சுலர்ஸ்லாம் இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படியே சாதம் நல்லா சூடாக பண்ணிட்டு இந்த புளியோதரை பொடி அதில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுடுவாங்க. பட் இதெல்லாம் வீட்டில் நம்ம பண்ணுறம்போது இது மாதிரி பண்ணாதான் டேஸ்ட்டே தனி. வீட்டில் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ கருவேப்பிலை வச்சுருந்தோம்ல, ஒரு மிளகா, ஒரு ட்ரை காஞ்சி மிளகா, ஒரு பச்சை மிளகா. இந்த டைம் ஆஃபும் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கலர் வருது. இப்போ இந்த பொடியை புளியோதரை பொடியை போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் போட்டுருங்க. 4 பேர் சாப்பிட்றதுக்கு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த புளியோதரை பொடியும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த சாதம் இருக்குல்ல, இந்த சாதத்தை அதில் போட்டு எப்பவுமே உடனே கலரக்கூடாது. கலரினா இதாகிடும். இதுக்கு தகுந்த கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. டேபிள் சால்ட்டாக போட்டுக்கோங்க. தேவையான டேபிள் சால்ட் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். நம்ம இந்த 10க்கு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கணும்.
என்ன பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். ஆமாம். ஆக்சுவலி இந்த புளியோதரைக்கு அவங்க அது புளியோதரைக்கு தேவையான உப்பு உரப்பு தான் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோ சாதம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு நம்ம அதுக்கு போட்டுக்கணும். அப்போ தான் கரெக்டான உப்பு கான்சன்ட்ரேஷன் தெரியும். இப்போ சாதத்தை போட்டோன்னு உடனேவும் கிளறாதுங்க. ஓரளவுக்கு அந்த சூட்டு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வேப்பர்ஸ்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒத்தா போல் கிளறுனா உங்களுக்கு உதுராக கிடைக்கும். நல்லா இந்த திருப்பதியில் கொடுக்குற புளியோதரை மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படிலாம் இதுக்கு தான் நசாமல் சில பேருக்கு நெஞ்சு அடிக்கும். என் மாதிரி பேருக்குலாம் நெஞ்சு அடிக்கும். அதுக்காக இது மாதிரி இதுக்கு கூட்டு மோர் கூட்டு மாதிரி பண்ணேன்னா அது நல்லா சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் நெஞ்சு அடிக்காது. ஸோ ட்ரையாக எது நீங்கள் பண்ணினாலும் சப்போஸ் உங்களுக்கு ட்ரையாக யார் சாப்பிட்றாங்க சாப்பிட்லாம். சில பேருக்கு கொஞ்சம் வெட்டாக இருக்கணும்னு தோணுறவங்க இது மாதிரி சைட் டிஷ் ஏதாவது கொஞ்சம் வெட் மாதிரி பொரியல்லாம் பண்ணாமல் கூட்டு மாதிரி பண்ணிக்கோங்க. கூட்டு மாதிரி பண்ணிவிட்டு கூட்டு மாதிரி எந்த கூட்டு சவுச்சவு கூட்டு இது மாதிரி இந்த மோர் கூட்டு இல்லை வாழைத்தண்டு கூட்டு அது மாதிரி எல்லாம் பூசணிக்காய் கூட்டுன மோர் கூட்டு இது மாதிரி எந்த கூட்டும் இது சூட் ஆகும் இந்த புளியோதரை சாதத்துக்கு. ஆச்சு, இந்த புளியோதரை முடிஞ்சிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு திருப்பதி புளியோதரை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ன வாருங்க சாப்பிட வாருங்கவா சாப்பிட கூப்பிடுறீங்க. ஆச்சு, புளியோதரை முடிஞ்சுது. அவ்வளோதான் புளியோதரை சாதம். இதோட இந்த புளியோதரை எப்படி பண்ணணும், ஹோம்மேடு ரெடிமேட் புளியோதரை எப்படி பண்ணணும்னு போட்டு காமிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு நாள் புது வீடியோவோட வரோம். தேங்க்யூ, பாய். இதையும் நீங்கள் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு புளியோதரை சாதம் எப்படின்னு போட்டு காமிச்சாச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இந்த எப்படி இருக்குன்னு நீங்களும் வீட்டில் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.